அதாவது நம்ம ஊருக்குள்ள வந்து அதுவும் மதுரைக்குள்ள வந்து இந்த ஆர்எஸ்எஸ் சங்கி குரூப் ஒரு 2-3 நாளா ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சாங்க. அதை ஓப்பனாவே உண்மையாவே சொல்லணும்னா தமிழ்நாடு அரசு வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த ஆர்எஸ்எஸ் சங்கி மூத்திர குடிக்க கூட்டம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்த நினைக்கிறத தமிழ்நாட்டுக்குள்ள நீ பண்ற எச்ச வேலையெல்லாம் அனுமதிக்க முடியாதுன்றத அவர் நல்ல டீசென்ட்டா அந்த காவல்துறை அதிகாரி சொன்னாப்ல we are not allowing அப்படின்னு. அதுக்கு உடனே அவங்க தெளிவா கோர்ட் ஆர்டர் இருக்கு சார் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னாப்ல we will face the consequences. அதோட பெரிய ஃபன் என்னன்னா என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம இந்த சங்கி பேலுங்க நம்ம வேலை கலவரம் பண்றது தானே, அது முருகன் கோயிலா ராமர் கோயிலான்னு கூட தெரியாம வழக்கம் போல நம்ம கலவரம் பண்ண வந்த இடம் ராமர் கோயில் அப்படின்ற நினைப்புல அவங்க மேல தப்பு இல்ல, பழக்க தோஷம். எப்பவும் கலவரம் பண்ண போற இடமும் நினைச்சிட்டு ஜெய் ஸ்ரீராம்னு கத்திட்டாங்க மறந்துட்டு. அவங்க மேல தப்பு இல்ல, அவங்க ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோட வளர்ப்பு இப்படி. அப்புறம் டே சங்கி ஈனப்பயலுகளா, நீங்க எந்த மாதிரி இடத்துல வந்து இப்படி ஒரு கலவரத்தை பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்கன்னு தெரியுமா? அதாவது எந்த மாதிரி ஒத்துமையா வாழ்ற மக்கள் இருக்காங்கன்னு தெரியுமா? ஒரு சாம்பிள் வீடியோ மட்டும் போடுறேன் பாரு சார். இங்க இந்த ஏரியா உள்ள பொதுமக்கள் எடுத்துட்டீங்கன்னா இந்து முஸ்லீம் வந்து மகாமச்சனமா தான் பழகிட்டு இருக்காங்க. நாங்க பயந்துட்டோம், கடையெல்லாம் எடுத்து வைக்க. நான் ஒரு ஆள் தான் இருந்தீங்க. ஒருத்தர் நல்லா பழகிட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்போ வந்து எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சு. இந்த சங்கி பயலுக எவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்தை பண்ண ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க பத்தியலா. இவங்களுக்கு பக்தின்றது 1% கூட கிடையாது. முழுக்க நல்லா இருக்க மக்களுக்கு இடையில மத கலவரத்தை தூண்டி விட்டு அமைதியை சீர்குலைக்கணும், அதுதான் அவங்களோட எண்ணம். உதாரணத்துக்கு இன்னொரு வீடியோ போறேன் பாருங்க. அதாவது ஒரு 10-100 பேர் இங்கிருந்து அங்கே போனாங்க. அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி அண்ணன் நல்லா பாத்துக்கிட்டீங்களா, மாலை இலையமா போட்டிருக்காரா, காவி துண்டு போட்டிருக்காரா, அண்ணன் பேசுறதை கேளுங்க, அதுல உங்களுக்கு வித்தியாசம் புரியும். அதோட சேர்த்து நான் சொல்றதையும் நோட் பண்ணிட்டே வாங்க. பக்கத்துல அவங்க சாமி கிட்ட ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. கேட்டுக்கிட்டீங்களா? பண்ணுனாங்க 100 பேர் இங்கிருந்து அங்கே போனாங்க. கேட்டுக்கிட்டீங்களா? போனாங்க சாமி கிட்ட ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அப்படி நான் குடும்பத்தோட பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து சாமி கூட வந்தோம், பார்த்தோம். சரி ரைட்டு, இது எனக்குள்ள கொஞ்சம் இதாக திருமணி இருக்கு, நம்ம வாங்க வீட்டுக்கு போவோம். நாங்கள் கிளம்பி போயிட்டோம். பாருங்க, பக்தியோட சாமி கும்பிட வந்தவரை இந்த மாதிரி கலவரம் பண்ணி குடும்பத்தோட கிளம்பி பயந்து போக வச்சிருக்கேன். சங்கிலா நல்லா பாத்தீங்களா? இதே தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள பக்தி உள்ள ஹிந்து. ஆனா திருப்பரங்குன்றத்துல 2 நாளா கலவரம் பண்ணிட்டு இருக்கேன் பூரா யாரு அப்படின்னு பார்த்தா அதை வரி பிடிச்ச ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி குரூப் வந்து 2 நாளா திருப்பரங்குன்றத்துல கலவரம் பண்ண சங்கி நாயல்ல முக்காவாசி நாய்க்கும் திருப்பரங்குன்றத்துக்கும் சரி மதுரைக்குமே சம்பந்தம் கிடையாது. பூரா நாக்பூர் நக்கி. அப்புறம் நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்ச மாதிரி யூபியில உள்ள அயோத்தியா மாதிரிலாம் கிடையாது, இது தமிழ்நாட்டில் உள்ள மதுரை. அப்புறம் அந்த தமிழ்நாட்டில் உள்ள மத நல்லிணக்கம் பத்தி இன்னொரு உதாரணம் சொல்லவா? பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது இந்தியாவை பற்றி எறிந்தது தமிழ்நாடு அமைதியா இருந்தது. அப்போ அதுக்காக இவங்க எல்லாம் உணர்வற்று போகல. இங்க உள்ள முஸ்லிம்கள் உணர்வுள்ளவர்கள் தான். நம் மண்ணின் தன்மைக்கேற்ப நம்ம வெளிப்படணும். இங்க நம்ம பேசுறோமா இல்லையா, நமக்கா பேசுறதுக்கு 10 இந்து இருக்கான், நம்ம பேசுறோமா இல்லையா நமக்கா பேச 10 கிறிஸ்தவம் இருக்காங்கிற நம்பிக்கையோட இங்க இருக்காங்க. இதாண்டா எங்க தமிழ்நாடு, உங்க பருப்பு இங்க வேகாது.